எபிசோட் 82. பறவையின் மழலை மொழி. அரசியின் கேள்வி. விஜயநகர அரசின் அரண்மனையில் ஒரு மாலை நேரம். ராஜராஜன் தனது மாளிகையின் தோட்டத்தில் சுத்தமிட்டு நடந்து கொண்டிருந்தார். அருகில் உள்ள மரத்தில் இருந்து பல விதமான பறவைகள் கத்திக்கொண்டு இருந்தன. வண்ணத்துப் பூச்சிகள் பறந்து விளையாட ஒரு அழகிய மயில் சிறகு விரித்து நடனமாடியது. அரசியும் தனது மன்னருடன் சேர்ந்து அந்த அழகிய காட்சியை ரசித்தாள். திடீரென்று அரசி பறவைகளை பார்த்து கொண்டு மன்னரை நோக்கி கேட்டாள். மன்னா, இந்த பறவைகள் எப்படி பேசும்? அவை ஒரு மொழியில் பேசுகிறதா? மன்னர் சற்றே யோசித்தார். நம் பேராசிரியர்கள் கூறுவது போல் பறவைகள் ஒவ்வொரு தனித்துவமான சத்தங்களை வெளியிட்டு பேசுகின்றன. ஆனால் அவற்றின் மொழியை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அரசி ஒரு சிறிது சிரித்தாள். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதர் அந்த மொழியை புரிந்து கொள்ள முடியுமா? அந்த கேள்வி மன்னருக்கு புதுமையாக இருந்தது. அவர் சிறிது யோசித்தார். பிறகு உடனே ஓர் அறிவிப்பு பிறப்பித்தார். என் அரண்மனையில் உள்ள எல்லா அறிவாளிகளும் இந்த கேள்விக்கான பதிலை சொல்ல முயற்சிக்கட்டும். பறவைகள் எப்படி பேசுகின்றன என்பதை யாரால் தெளிவாக விளக்க முடிகிறதோ அவருக்கு சிறப்பு பரிசு. தெனாலியின் அறிமுகம். அடுத்த நாள் அரண்மனை நீதிமன்றத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. பலரும் பறவைகளின் மொழியை பற்றிய தங்களது கருத்துக்களை வெளியிட்டனர். சிலர் அறிவியல் விளக்கங்களை கொடுத்தனர், சிலர் புராணங்களை கூறினர். ஆனால் அரசி திருப்தியாக இல்லை. அப்போது தெனாலிராமன் முன்னே வந்தார். மன்னா, அரசியே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு சரியான பதில் இருக்கிறது. ஆனால் அதை நான் சொல்வதற்கு பதிலாக உங்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு கதை கூறுகிறேன். தெனாலியின் கற்பனை. ஒரு நாள் ஒரு சிறிய பறவை குடும்பம் ஒரு பழமையான ஆலமரத்தில் வசிக்கிறதாம். அந்த குடும்பத்தில் ஒரு சிறிய கிளி குஞ்சு இருந்தது. அந்த கிளிக்குஞ்சு புதிதாக பிறந்திருந்ததால் அதன் தாய் தொடர்ந்து அதை கற்றுக் கொடுக்க முற்பட்டாள். ஒரு நாள் அந்த கிளிக்குஞ்சு தனது தாயிடம் கேட்டது. அம்மா, மனிதர்கள் ஏன் எங்களை புரிந்து கொள்ள முடியாது? அதற்கு தாய்க்கிளி சிரித்துக்கொண்டே கூறியது. நம் மொழி மிக எளிதானது மகனே. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இனிமையான குரலில் பாடுகிறோம். பயப்படும்போது கூச்சலிடுகிறோம். கோபமாக இருக்கும்போது கத்துகிறோம். நம் ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு உணர்ச்சி இருக்கிறது. அப்போது கிளிக்குஞ்சு சந்தேகத்துடன் கேட்டது. அப்பா, மனிதர்களும் கூட இதே மாதிரி தான் பேசுகிறார்களா? அதற்கு தந்தை கிளி சிரித்து பார்த்து சொன்னார். மனிதர்கள் பறவைகளையும் விட வித்தியாசமானவர்கள். அவர்கள் உண்மையில் பேசுவதை விட பல சமயங்களில் பேசாமல் பல விஷயங்களை சொல்லுகிறார்கள். அது கேட்டதும் கிளிக்குஞ்சு ஆச்சரியத்துடன் கேட்டது. அப்படியா? எப்படி? தந்தை கிளி சிரித்து மனிதர்களை பார்த்து கூறினான். அவர்கள் ஒருவரை விரும்பும்போது சில சமயம் சொல்லாமல் ஒரு பார்வையால் உணர்த்துகிறார்கள். ஒருவரை வெறுப்பவர்கள் வார்த்தைகள் பேசாமல் முகபாவத்தால் காட்டுகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியடையும்போது சிரிக்கிறார்கள், சோகமாக இருக்கும்போது அழுகிறார்கள். அவர்கள் எல்லாம் எங்கள் பறவைகளின் மொழியைப் போலவே தானே? கிளிக்குஞ்சு அதன் சிறகுகளை விரித்து மகிழ்ச்சியாக கூறியது. அப்படியென்றால் மனிதர்களும் நம்மைப் போல் உணர்வுகளை கொண்டவர்கள். தாய்க்கிளி, தந்தை கிளி மற்றும் கிளிக்குஞ்சு மூவரும் சேர்ந்து ஒரு இனிமையான பாட்டு பாடினார்கள். அரசியின் மகிழ்ச்சி. தெனாலிராமன் தனது கதையை முடித்தவுடன் அரண்மனை முழுவதும் சிரிப்பும் கைதட்டலும் ஒலித்தன. அரசி மிகவும் மகிழ்ச்சியடைந்து கூறினாள். நீங்கள் அருமையாக விளக்கினீர்கள், தெனாலி. உண்மையில் பறவைகளும் மனிதர்களும் உணர்வுகளால் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளுகிறார்கள். அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை விட உணர்வுகள் மிக முக்கியம். மன்னரும் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். தெனாலி, நீ எப்போதும் போல் நகைச்சுவை மற்றும் புத்திசாலித்தனத்தால் என்னையும் மகளையும் திருப்திப்படுத்திவிட்டாய். இனி நீ இந்த போட்டியின் வெற்றியாளன். அந்த நாளிலிருந்து அரண்மனையில் பறவையின் மழலை மொழி என்ற பெயரில் ஒரு புதிய பாடல் அனைவரும் பாடத் தொடங்கினர்.